போப் பிரான்சிஸ் இறுதி பயணம் சிறப்பு நேரலைக்கு வரவேற்கிறோம். கடந்த 21ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக 88 வயதில் காலமாகி இருக்கிறார். 266வது போப்பாக இருந்த போப் பிரான்சிஸ். சுமார் 67 ஆண்டுகள் இறை பணியில் இவர் பணியாற்றிய பணிகள் அளப்பரியாதது. சுமார் 12 ஆண்டுகளாக போப் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த கத்தோலிக்க திருச்சபைகளின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 12 ஆண்டுகள் தன் பணியை செவ்வனே செய்து உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 21ஆம் தேதி காலமானார். அவருடைய இறுதிச் சடங்குகள் சுமார் 4 நாட்களாக நடைபெற்று வருகிறது. அதன் நிறைவாக இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. தற்போது அவருடைய இறுதி பயணமானது சென்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்திலிருந்து, வாட்டிக்கனில் இருக்கக்கூடிய சென்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்திலிருந்து ரோம் நகரில் இருக்கக்கூடிய சென்ட் மேரி மேஜர் பசிலிக்கா என்று அவருக்கு மிகவும் பிடிக்கத்தக்க ஒரு விரும்பத்தக்கமான இடத்துல தன்னுடைய உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும், மிகவும் எளிமையான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவருடைய இறுதி சாசனத்தின் அடிப்படையில் இந்த இறுதி பயணம் அவர் விரும்பியபடியே நடைபெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த இடத்துல அவருடைய ஃபியூனரல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இறுதி திருப்பலியானது நடைபெற்று அவருடைய இறுதி பயணம் இன்னும் சற்று நேரத்தில் தற்போது இருக்கக்கூடிய சென்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சென்ட் மேரி மேஜர் பசிலிக்காவில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. இதற்காக பல்வேறு நடைமுறைகளை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அவருடைய உடல் தற்போது அவருக்காக ஒதுக்கப்பட்ட அந்த கல்லறை பெட்டியிலே அவர் சீலிடப்பட்டு அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த இறுதி பயணமானது துவங்க இருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் முதலில் பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.